ஹாய் நண்பர்களே, டெய்லி கோல்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தங்க விலை நேற்று உயர்ந்த நிலையில் இன்று அதிகமாக, அதுவும் விண்ணை முட்டும் அளவுக்கு நகை பிரியர்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நண்பர்களே. அது எவ்வளவு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 24 கேரட் தங்கத்தை பற்றி பார்க்கலாம். 24 கேரட் தங்கம் 1 கிராம் 16,800 ரூபாய் நண்பர்களே. இதே சவரனுக்கு அதாவது 8 கிராமாக வாங்கினீங்கன்னா 1,34,400 ரூபாய் நண்பர்களே. வாங்க அடுத்து 24 கேரட் தங்கத்தை பற்றி பார்க்கலாம். 24 கேரட் தங்கம் 1 கிராம் 15,400 ரூபாய் நண்பர்களே. இதே சவரனுக்கு அதாவது 8 கிராமாக வாங்கினீங்கன்னா 1,23,200 ரூபாய் நண்பர்களே. நேற்றைய தங்கத்தின் விலையை பார்த்தீங்கன்னா 22 கேரட் தங்கம் 14,330 ரூபாய் விற்கப்பட்டு வந்த நிலையில் இன்று 1 கிராமுக்கு 1,070 ரூபாய் உயர்ந்து, அதாவது இது அதிகமாகவே உயர்ந்திருக்கு. 1 கிராம் 1,070 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 15,400 ரூபாயும், சவரனுக்கு நேற்று 1,14,640 ரூபாய் விற்கப்பட்டு வந்த நிலையில் இன்று சவரனுக்கு ரொம்பவும் அதிகமாகவே, அதாவது 8,560 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன், அதாவது 8 கிராம் 1,23,200 ரூபாய்க்கு விற்பனை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நண்பர்களே. அதன்படி பார்க்கையில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் 14,400 ரூபாயும், சவரனுக்கு அதாவது 8 கிராமுக்கு 1,23,200 ரூபாய்க்கும் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நண்பர்களே. வாங்க அடுத்து வெள்ளி விலையை பற்றி பார்க்கலாம். வெள்ளி விலை இன்று அதிகமாகவே உயர்ந்துள்ளது நண்பர்களே. அதன்படி வாங்க வெள்ளி விலையை பார்க்கலாம். வெள்ளி 1 கிராம் 330 ரூபாய் நண்பர்களே. இதே 1 கிலோவாக வாங்கினா 3,30,000 ரூபாய் நண்பர்களே. நேற்று இருந்து வெள்ளி விலை 1 கிராம் 300 ரூபாய் விற்கப்பட்டு வந்த நிலையில் இன்று 1 கிராமுக்கு 30 ரூபாய் உயர்ந்து 330 ரூபாயும், கிலோவுக்கு நேற்று 3 லட்சம் ரூபாய் விற்கப்பட்டு வந்த நிலையில் இன்று கிலோவுக்கு 30,000 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 3,30,000 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள நண்பர்களே. வெள்ளி விலையும் அதிகமாக உயர்ந்திருக்கு, தங்க விலையும் அதுக்கு அதிகமாகவே உயர்ந்திருக்கு நண்பர்களே. இப்படி உயர்வுக்கு என்ன காரணம் அப்படி என்பதை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரியை மத்திய அரசு 6% 15% உயர்த்தியுள்ளது என ஒரு தனியார் நிறுவனம் கூறியுள்ளது நண்பர்களே. தங்க இறக்குமதியை குறைப்பதற்கும் நடப்பு கணக்கு பற்றாக்குறையை கட்டுப்படுத்துவதற்கும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளில் ஒன்றாக இந்த விலை மதிப்புள்ள தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரி உயர்வு அமைந்துள்ளது. ஏறக்குறைய ஒவ்வொரு வாரமும் புதிய வரலாறு காணாத சரிவை சந்தித்து வரும் இந்திய ரூபாய்க்கு இந்த நடவடிக்கை ஆதரவளிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த உயர் வரிகள் உள்நாட்டு சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளின் விலைகள் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். மேலும் உலகின் 2வது பெரிய விலை மதிப்புள்ள உலோக நுகர்வோரான இந்தியாவில் தேவையையும் இது குறைக்கக்கூடும். கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு தங்கம் வாங்குவதை தவிர்க்குமாறு இந்தியர்களை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்ட சில நாட்களுக்கு பிறகு மத்திய அரசின் இந்த நடவடிக்கை வந்துள்ளது. ஆசியாவின் மிக மோசமாக செயல்படும் நாணயங்களில் ஒன்றான ரூபாய்க்கு இந்த நடவடிக்கை ஆதரவளிக்கக்கூடும் என்று தனியார் நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது நண்பர்களே. தங்கம் விலை உயர்வதற்கும் வெள்ளி விலை உயர்வதற்கும் இதுதான் காரணம் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திக்கலாம்.